ஸ்டொமக் பெயின் அண்ட் மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். அண்ட் இதை தாண்டி நமக்கு ஒரு ஹெட்டேக்லாம் நம்மளா வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம பாடியை ஹைட்ரேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பாடி வந்துட்டு ஹீட் ஆகாமல் வந்துட்டு இருக்கும். ஸோ ஹாய் டியர்ஸ், ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பீரியட்ஸ்க்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்டை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் புதுசாக இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பீரியட்ஸ் டைம் வந்தாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட பாடி வந்துட்டு ரொம்ப வந்துட்டு டீஹைட்ரேட்டிங்காக ஆகிடும். அண்ட் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு தண்ணி வந்துட்டு நிறைய வந்துட்டு இன்டேக் பண்ணணும் இந்த டைமில். பட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூஸஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்துட்டு மேக் பண்ணி கொடுங்க. அண்ட் கடையில் வாங்கிட்டு அதில் நிறைய வந்துட்டு சுகர் போட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப சுகரும் வந்துட்டு எடுத்துக்கக்கூடாது இந்த டைமில். ஸோ அதனால் வீட்லேயே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சுகர் கம்மியாக மேக் பண்ண ஜூஸஸ் எல்லாமே நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கலாம். அண்ட் இந்த வாட்டர் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு குடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டேஸ்லேயும் சரி இந்த பீரியட்ஸ் டைம்லேயும் சரி நான் அதை கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஓரளவு ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிடுவேன். அண்ட் இதை வந்துட்டு நான் ருட்டீனாக இப்போ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு டீஹைட்ரேஷன் அப்படின்ற ப்ராப்ளமே கிடையாது. ஸோ உங்களுக்கும் அந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நான் இங்கே பிக்சர் போடுறேன் அண்ட் அந்த வீடியோவும் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பாட்டில் கூட நீங்கள் வாங்கி வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக வந்துட்டு ஒரு 2 லிட்டர் வந்துட்டு டெய்லி குடிக்கிற மாதிரி வந்துட்டு வச்சுக்கோங்க. ஆர் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எல்லாமே வந்துட்டு இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேயுமே நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நிறைய அந்த மாதிரி வந்துட்டு வந்திருக்கு. லைக் நீங்கள் வந்துட்டு தண்ணி குடிங்க, ஜூஸ் குடிங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன் பண்ணி வைக்கும் போது ஸோ அது மூலியமாகவும் நமக்கு தண்ணி குடிக்கிற ஞாபகம் வரும். ஸோ அப்பயும் நீங்கள் வந்துட்டு இந்த வாட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் அதிகமாக வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாடியை ஹைட்ரேட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாடி வந்துட்டு ஹீட் ஆகாமல் வந்துட்டு இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிம்பிள்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு டீஹைட்ரேஷனாலையும் நமக்கு வரும். ஸோ அதையும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் வாட்டர் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் ப்ளஸ் வந்துட்டு இந்த கோகோனட் வாட்டர் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த ஜூஸஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பேட் செலெக்ஷன் தான். அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களோட கம்ஃபர்டபுள் தான் ரொம்ப வந்துட்டு முக்கியம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு எந்த ப்ராடக்ட் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ நீங்கள் அதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் எனக்கு பர்சனலி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் தட் இஸ் இந்த எவரோடைய பீரியட் பேண்டீஸ். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் தான் வந்துட்டு கிடைக்கும். அண்ட் இது லுக்ஸ் லைக் ஒரு டயாப்பர் ஃபீல்டில் தான் உங்களுக்கு இருக்கும். பட் பேண்டீஸ் அண்ட் பேட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராடக்டாக வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த பீரியட் பேண்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா எவர்லாக் டெக்னாலஜி இருக்குது. தட் இஸ் 360 டிகிரி கவரேஜ். உங்களுக்கு ஃப்ரண்ட், பேக் அண்ட் சைடில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொடெக்ஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் லீக்கேஜ் பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவை கிடையாது. அண்ட் நார்மல் பேட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4x அப்சார்ப்ஷன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதனால் நீங்கள் வந்துட்டு ஹெவி ஃப்ளோ இருக்கும் போது இந்த மாதிரி பீரியட் பேண்டீஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் இஸ் ஸோ சாஃப்ட் அண்ட் ப்ரீத்தபிள் மெட்டீரியல் அண்ட் காட்டன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ நார்மல் பேட்ச் கம்பேர் பண்ணும்போது இந்த பீரியட் பேண்டீஸ் வந்து பார்த்தோன்னா எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஹெவி ஃப்ளோலெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போல்லாம் எனக்கு இதுதான் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக வந்துட்டு புரியும். அண்ட் அது யூஸ் பண்ணால் உங்களுக்கு பல்கினஸ் ஃபீல் ஆகுமா அப்படின்ற டவுட்டும் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே இருக்காது. நார்மல் பேட்ச் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக உங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா M2 XLன்னு இருக்கேன். ஸோ அந்த சைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் 10 பீசஸ் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஷாப் பண்ணோம் அப்படின்னா லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் மென்ஷன் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ். அதாவது நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது வந்துட்டு ஃபஸ்ட்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெய்லியுமே வந்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கும். அண்ட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலிஸே கூட அதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணுறது. பீரியட்ஸ் வந்தால் இந்த மாதிரி நீ தனியாக இருக்கணும், டெய்லியும் வந்துட்டு தலை குளிக்கணும், ஸோ இந்த ரூமில் தான் இருக்கணும், பெட்டில் படுக்கக்கூடாது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு அதிகமாக பார்க்கறது கிடையாது. ஸோ எங்கள் வீட்லேயும் அப்படி தான். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பீரியட் ஸ்டார்டிங் டைம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிடுவேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மிட் சைக்கிள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே, ஸோ இது 3 நாளும் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு பாடி வாஷ் மட்டும் தான் வந்துட்டு பண்ணுவேன். அண்ட் 5th டேயில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக க்ளியர் ஆகிடும் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்துட்டு கடைசியாக ஹேர் வாஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிப்பேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் ருட்டீன் வந்துட்டு நம்ம வச்சுக்கணும். ஸோ பிகாஸ் நம்ம டெய்லியுமே ஹேர் வாஷ் பண்ணுறதுனால ஹெட் ஏக்கு
அண்ட் ரொம்ப இந்த மாதிரி லாங் ஹேர்லாம் இருந்துச்சுன்னா காய்றது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ருட்டீன் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டொமக் பெயின் அண்ட் மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இருக்கும். அண்ட் இதை தாண்டி நமக்கு ஒரு ஹெட்டேக்லாம் நம்மளாக வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது தேவையே கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டார்டிங் அண்ட் எண்டில் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு எப்படின்னு எனக்கு தெரியாது, பட் உங்கள் வீட்டில் அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வர இந்த ஸ்டொமக் பெயினை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த டேப்லெட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது ரெகுலராக வந்துட்டு நம்ம எடுக்கிறோம். ஸோ அது எடுக்கவே கூடாது ஆக்சுவலி. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பெயின் வருது, நம்ம வந்துட்டு டேப்லெட் போட்டோம் அப்படின்னா அகெயின் நம்ம பெயின் வரப்போ இந்த டேப்லெட்டை தான் நோக்கி போயிட்டே இருப்போம். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஹோம் ரெமிடிஸ் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். லைக் நீங்கள் வந்துட்டு இந்த ஹாட் பேக்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணியை ஊற்றி வச்சு அந்த பேக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய எக்ஸசைஸும் இருக்குது. அண்ட் நீங்கள் வந்துட்டு இந்த ஹோம் ரெமிடிஸ்லேயே இந்த சோம்பு இருக்குது இல்லையா, சோம்பு சீரகம் மாதிரியே இருக்கும் சோம்பு. ஸோ அதை வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா வந்துட்டு கொதிக்க வச்சு லைட்டாக சால்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரி நீங்கள் ஹோம் ரெமிடிஸ் வந்துட்டு நீங்கள் இன்டேக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுள் அண்ட் நமக்கு எந்த பாடிக்கும் வந்துட்டு எதுவும் இருக்காது. அண்ட் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி பெயின் இருக்கும். ஸோ எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் அண்டு வந்துட்டு ஸ்டொமக்னா இந்த அப்டமன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் அந்த ஃபுல் லெக்கும் வந்துட்டு வலிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பெயின் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹோம் ரெமிடிஸ் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம். அண்ட் ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஸோ இந்த டைமில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேவிங்ஸ் வந்துட்டு நிறையாவே இருக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த சாக்லேட் சாப்பிட்ணுன்னு தான் கிரேவிங்ஸாக இருக்கும். மற்றபடி இந்த ஸ்பைசி ஃபுட்ஸ்க்கு போகிறது அண்ட் ரொம்ப ஸ்வீட்டான ஃபுட்ஸுக்கு போகிறது இந்த மாதிரி எனக்கு நார்மல் டைம்லேயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ இந்த டைம்லேயும் நான் வந்துட்டு அதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பைஸியாக வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதுன்னா அதெல்லாமே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப ஸ்வீட்டாக சாப்பிட்றது ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு கிரேவிங்ஸாக இருக்கும். பட் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இதை பண்ணும்போது அது உங்களுக்கு எவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு பண்ணாமல் ஸோ கொஞ்சம் கண்ட்ரோலபிளாக வந்துட்டு நல்ல நல்ல ஃபுட்ஸ் எல்லாமே வந்துட்டு சாப்பிட்டுக்கோங்க. ஸோ அண்ட் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இந்த பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு நம்மளோட ப்ரைவேட் பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு க்ளீனாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த இதுக்குன்னே தனியாக வாஷஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நமக்கு வந்துட்டு தேவையே கிடையாது ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா போதுமானது தான். பிகாஸ் நீங்கள் இதை வந்துட்டு ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் ஒரு மிதமான வார்ம் வாட்டர் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்துட்டு இந்த ஹீட்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பரவாயில்ல, ஸோ அது ஹீட்டர் வந்துட்டு வரும். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு பக்கெட் மட்டும் இதுக்குன்னே தனியாக காய வச்சு ஸோ அதை நல்லா வந்துட்டு தொட்டு பார்க்கும்போது ஹீட்டாக இருக்குன்னு தெரியும், ரொம்ப வந்துட்டு ஹீட்டாக இருக்காது இல்லையா. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் அந்த வாட்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணலாம். தனியாக வாஷஸ்லாம் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோவா வந்துட்டு நிறைய பேருக்கு செட் ஆகாது. ஸோ இதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷஸ் வரும் அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸோட கெமிக்கல்ஸ் சேராமல் இது மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்ம் வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஹைஜீனிக்காக வந்துட்டு மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் ஒவ்வொரு டைம் வந்துட்டு நீங்கள் பேட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு வச்சுக்கோங்க. டிஸ்போஸ் பண்ணும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் வந்துட்டு நீங்கள் நியூ பேட் வந்துட்டு யூஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான். ஸோ ரொம்ப ரொம்ப வந்துட்டு சிம்பிளான டிப்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுலேயும் நிறையா பேர்த்துக்கு வந்துட்டு ஸோ இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றது தெரியாமல் இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா ஸோ சூப்பர் தான். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். முன்னாடி சொன்ன அந்த பீரியட் பேண்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.